லவ் ஹீல்ஸ். ஸோ ஆல்ரெடி பிளாக் மேஜிக்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்க்க முடிஞ்சா பாருங்க. அப்பதான் இந்த வைரஸ், பாக்டீரியாஸ், இந்த பாரசைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதுக்கும் ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்க. எப்படி இந்த வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு. சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தரவுகள் அப்படின்னு சொல்றோம். ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம உடம்புல பஞ்சேந்திரியங்கள்ல, ரத்தத்துல எல்லாமே வந்து தேங்கி இருக்கும். இது அதிகமாகும் போது அசிடிக் ட்ரேட்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். ஒரு நபர் வந்து கெட்ட குணங்களை வெளிப்படுத்துறது அதனால தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தரவுகள், கெமிக்கல் காம்போசிஷனால தான் ஒருத்தர் கெட்டவங்களா இருக்கிறதும், ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறதும். ஆல்கலைனா இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? தாங்குவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்காது கெமிக்கலி. ஸோ அதனால அவங்க எப்பவுமே நல்ல குணத்தோட இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த வீடியோஸ்ல பார்த்திருந்தோம், ஏன் எல்லாரும் ஆல்கலைனா இருக்கிறவங்க மேல எரிஞ்சு விழுறாங்க, கோவப்படுறாங்க, விரோதம் பாராட்டுறாங்க, வெறுப்பு பாராட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அன்பு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்மள மாத்தும், இந்த கெமிக்கல்ஸை மாத்தும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு ஆராய்ச்சியில 2 ராபிட் தங்களுடைய வளர்ப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ராபிட்டை வந்து வளர்க்குறாங்க. தனித்தனி வளர்ப்பாளர்கள் அவங்க ராபிட்ஸுக்கு வளர்க்குறாங்க டெஸ்ட் பண்றதுக்காக. ஸோ ஒரு ராபிட் வந்து குண்டாயிட்டே போகுது ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு. இன்னொரு ராபிட்க்கும் அதே ஜங்க் ஃபுட் தான் கொடுக்குறாங்க, குண்டாகவே இல்லை. அப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா குண்டாவாங்கன்றது தானே அவங்களுடைய தியரி. அப்போ ஒரு ராபிட் மட்டும் ஒல்லியாவே இருக்கு, குண்டாகலையே எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய கேர்டேக்கர்ஸ் அந்த ராபிட்டை வந்து அவர் கொஞ்சி தடவி கொடுத்து அன்பா அதுக்கு வந்து அதை ஊட்டி ஊட்டி விட்டுருக்காரு. ஸோ அன்பா ஊட்டி விட்டா விஷம் கூட என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு கைண்ட்னஸையோ இல்ல ஒரு லவ்வையோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க உடம்புல ஈத்தர், கார்ப்பு தன்மை வந்து அதிகமாகும். நீங்க லவ்வ, கைண்ட்னஸை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே உங்க உடம்புல ஈத்தர், ஆல்கலைன் வந்து அதிகமாகும். அதே மாதிரி மத்தவங்க ஒரு இருவர் வந்து அன்பை பரிமாறிக்கிறாங்க, இல்ல அவங்க வந்து ஒரு கருணை, ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கருணை காட்டுறாரு, கைண்ட்னஸ், ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை வந்து நீங்க விட்னஸ் பண்றீங்க அப்படின்னா அப்பவுமே உங்களுக்கு என்ன ஆகும்? உங்க உடம்புல ஈத்தர் வந்து அதிகமாகும். ஈத்தர்ன்றது தான் என்னன்னு சொல்லிருந்தேன், அந்த ஆல்கலைன் அப்படின்றது தான் காட் தன்மை அப்படின்னு சொல்லியிருந்தேன், இறைத்தன்மை, காட்லினஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாம நம்மளை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வழி, ஆனா ரொம்ப எஃபெக்டிவான வழி, எனக்கு ஈஸியான வழி அப்படின்னா அது வந்து அன்பா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. ஏன்னா இதுதான் வந்து ஹை வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய எமோஷன்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான எமோஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. அதுல 3வது வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பீங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்ல ஐடியாஸ் வரும், தாட்ஸ் வரும். ஏன்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பாடிக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த ஃப்ரீக்வன்சில, இந்த லோ ஃப்ரீக்வன்சில ஃபீட் ஆகக்கூடிய அந்த பாக்டீரியாஸ், வைரஸ், பாரசைட்ஸ் எல்லாமே என்னாகும்? இறந்து போயிடும். இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ உங்க பாடி பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்க ஒரே வழி ஹாப்பியா இருக்கிறது. சிரிச்சுட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஸோ இது ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த, ரொம்ப பெரிய விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறது 3வது விஷயம். அப்போ 2வது விஷயம் அன்பா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, மத்தவங்க கிட்ட கருணையா இருக்கிறது. அதே மாதிரி அந்த அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க பெறுறது. இதெல்லாமே நம்மள எப்படி வச்சிருக்கோம்? பேலன்ஸ்டா பெஸ்ட் வெர்ஷன்ல வச்சிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது உண்மையா இருக்கிறது. நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோமோ, ஃபேக் பண்ணாம, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசி பழகாம உண்மையா இருப்போமோ அந்த அளவுக்கு நாம எப்படி இருப்போம்? நோய் இல்லாம, எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இல்லாம, கெட்ட குணங்களும் இல்லாம, விரகங்கள் வந்து மனசுல புகாம ரொம்ப நல்லா ஆரோக்கியமா நம்மளால இருக்க முடியும். ஏன்னா இங்க இருக்க எந்த விஷயமுமே தன்னை ஃபேக் பண்ணிக்கல.
அதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அவ்வளவுதானே தவிர, அது தன்னைத்தானே அந்த அமைப்பு என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லி அது மாற்றி வெளிக்காட்டிக்கல. உள்ளொண்ணு வச்சு புறம் ஒண்ணு எதுவும் பேசல. சோ, நீங்க உணர்றத நீங்க கட்டுப்படுத்தலாம். அது வேற. ஆனா உள்ள ஒண்ணு உணர்ந்துட்டு வெளியில நீங்க மாத்தி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னா, ஒரு கட்டத்துல உங்க உடம்பே உங்க பேச்ச கேட்காது. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த சிஸ்டம் எப்படி ரீப்ரோகிராம் பண்றது அப்படின்ற விஷயத்த நான் ஒரு வீடியோவா வெளியிடுவேன். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அவங்க கண்ட்ரோல்லயே இருக்காது அந்த உடம்பு. ஸோ எப்பவுமே உள்ளொன்று வச்சு புறம் ஒண்ணு பேசாதீங்க. செகண்ட் தாட் வச்சு அந்த மாரி பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தானாவே நீங்க அன்பா மாறிடுவீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. அந்த உண்மை அப்படின்றது தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதுதான் இருக்கிறதுல ஈஸியான விஷயம். உண்மையா இருந்தாலும் எதையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. எதுவுமே நம்ம மைண்ட போட்டு கஷ்டப்படுத்தாது. எந்த டென்ஷனும் இருக்காது, எந்த பிரஷரும் இருக்காது. நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அன்பா இருக்கலாம். எந்த நோய் வந்திருந்தாலும் சரி, அப்போ உங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ மட்டும் விட்டுடாம எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சிரிச்சுட்டே அதே ஃப்ரீக்வென்சில வைப்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சீக்கிரம் அந்த நோயில இருந்து நீங்க குணமாயி வெளியில வந்துருவீங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இந்த கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நடத்தும். ஸோ இந்த அலைன்மெண்ட்டும் அதுக்கேற்றாற் போல தான் நடக்கும். அப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள ஒண்ணு நெனச்சுட்டு வெளியில ஒண்ணு சும்மா மைண்ட்ல ஒண்ணு நெனைக்கும்போது அது சரியா நடக்காது. ஏன்னா உங்க நியூரல் நெட்வொர்க் வேற ஒண்ண உணரும். நான் உண்மைன்னு சொன்னது என்னன்னா, உங்க நியூரல் நெட்வொர்க்கும் அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்க மைண்டும் அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க வெளிப்படுத்துறதும் அதுதான் உண்மைன்ற மாதிரி இருக்கணும். இது 3மே இணையும் போது தான் என்ன ஆகும்? நீங்க கரெக்ட்டா பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருந்ததுன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா? ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்காது. அப்போ நீங்க நெனைக்கிறதும் கரெக்ட்டா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஃபேக் பண்ணல. உங்க நியூரல் நெட்வொர்க்கும் அதையே நினைக்குது அப்படின்னும்போது, சீக்கிரம் மேனிஃபெஸ்டேஷன் கூட ரொம்ப சீக்கிரமே என்ன ஆகும்? நடக்கும். அதே மாதிரி உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் தான் அந்த அலைன்மென்ட்டையே பண்ணும். அப்ப நீங்க சோகமா இருக்கீங்க, லோ ஃப்ரீக்வென்சி வைப்லயே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அலைன்மென்ட் எப்படி இருக்கும்னா, மோசமா இருக்கும். ஏன்னா, நீங்க உங்கள மாரியே இருக்கக்கூடிய நபர்கள ஈர்க்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க நல்ல சந்தோஷமா எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா அப்படி இருந்தீங்க, சார்ஜ்டா இருந்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ எப்பவுமே ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ மட்டுமே வெளியிட்டுட்டே இருங்க. அதுவே உங்களுடைய நிலையாவே மாறிடும், தன்மையாவே மாறிடும், குணமாவே மாறும். நீங்க எப்போ லோவா ஃபீல் பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும்? பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அலைன்மென்ட்டே என்ன ஆகும்? உங்களோட கெமிக்கல்ஸ் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் இந்த அலைன்மென்ட் நடக்கும். அப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துரும். ஹெல்த் போச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாமே போயிடும். ஆரோக்கியம் போச்சுன்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னு சொன்னா, பாடி நல்லா ஃபிட்டா இருக்குன்னு சொன்னா, அப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும்போது என்ன ஒரு தாட் நம்ம போடுறோமோ, அது டக்கு டக்குன்னு நடக்கும். என்ன ஒரு எஃபோர்ட் நாம போடுறோமோ, என்ன ஒரு விஷயம் நம்ம கையில எடுக்கிறோமோ, அது எப்படி நடக்கும்? வேகமா நடக்கும். இப்போ அன்பா இருங்க. அன்பா இருக்கிறதுனால மத்தவங்க உங்கள ஏமாத்தலாம், கஷ்டப்படுத்தலாம். உண்மைய சொல்லணும்னா அன்பா இருக்கிறவங்கள புழு பூச்ச விட கேவலமா தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூகம் நடத்துது. ஆனா உண்மைய சொன்னா, இங்க அந்த மாதிரியான கஷ்டங்களையும், அவமானங்களையும், அவமதிப்பையும் சந்திச்சவங்க தான் இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வராம நம்ம எவால்வ் ஆகவே முடியாது. கடந்து வாங்க. அண்ட் அன்பா இருக்கிறது பலவீனமா நினைக்காதீங்க. ஒரு கட்டத்துல நீங்க கடந்து வந்தத திரும்பி பார்த்தா வேற யாராலயுமே இத தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தோணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த பலத்த குடுத்தது, நம்பிக்கைய குடுத்தது, நீங்க எப்பவுமே அந்த ஹை ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ்லயே நீங்க இசைஞ்சது மட்டும் தான் காரணமா இருக்கும். எப்பவுமே அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, உண்மையா இருங்க. நன்றி. லவ் இஸ் காட்.